வெல்கம் பேக் ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா இதான் நம்மளோட எரருக்கு மைலேஜ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அப்பாச்சி RTR 160 ஆல்ரெடி பெட்ரோல் ட்ரைன் பண்ணிட்டேன். செல்ஃப் ஸ்டார்ட் போட்டு காட்டுறேன். ஸ்டார்ட் ஆகல, ரொம்ப கதற வேணும். ஃபியூல் இன்ஜெக்ஷனு 1 லிட்டர், கரெக்டாக 1 லிட்டர் பெட்ரோல் பாரத் பெட்ரோலியமில் வாங்கினது ஊற்றிடலாம். ஒரு லிட்டர் பெட்ரோல் ஊற்றியாச்சு. ஓட வந்து பார்த்தா கரெக்டாக 5541 கிலோமீட்டர் கரெக்டாக. பெட்ரோல் இப்போ தான் ஊற்றிருக்கு. ஃபஸ்ட்டு செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகுதா பார்க்கலாம். சூப்பர், ஃபஸ்ட்டு செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகுதுங்க. பெட்ரோல் ஊற்றி 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றிருக்கு கரெக்டாக. டைம் பார்த்தா இப்போது 3 மணி, கரெக்டாக 3 மணி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். 3 மணிக்கு எவ்வளோ தூரம் ஓடுது பார்க்கலாம். இது RTR 162 மாடல் BS6. BS6ல் 2020 மாடல். BS6 லான்ச் ஆனது 2020 தான். ஒரு 45 வரும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். டிராஃபிக்லேயும் ஹைவேலையும் மிக்சிங்காக தான் ஓட்ட போகிறோம். ஏர் ஃபில் பண்ணியாச்சு. இன்ஜின் ஆயிலும் மாற்றின கண்டிஷன் தான். இன்ஜின் ஆயில் மாற்றியே ஒரு 500 கிலோமீட்டர் சம்திங் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் ஸ்பீடு 40 to 60-65 மெயின்டைன் பண்ணலாம். ஆனால் ஸ்குவாட் ஃபுல்லாக வரும். விண்ட் பிளாஸ்டாக தான் இருக்கும். மைக்கை கழட்டி உள்ளார வச்சிடலாம், ஹெல்மெட்டுக்குள்ளே வச்சிடலாம். அதான் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. இப்போ வரைக்கும் 2 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மைக்கை மாற்றியாச்சு. இப்போ ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். விண்ட் பிளாஸ்ட்டு பார்க்கலாம். வில்லேஜ் ரோடு, ஆஃப் ரோடு ஓட்டுறோம். ஹைவே டிராஃபிக் எல்லாம் மிக்சிங்காக தான் ஓட்ட போகிறோம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் நம்ம எப்படி சொல்கிறது, சிங்கிளாக ஹைவேலேயே எப்பவும் ஓட்ட போகிறதில்ல, டிராஃபிக்லேயே எப்பவும் ஓட்ட போகிறதில்ல. நம்மளுக்கு அக்யூரேட்டாக மைலேஜ் எவ்வளோன்னு தெரியணும்ல. பைக் வாங்கி கரெக்டாக செகண்ட் தான் வாங்கினது. செகண்ட் வாங்கி ஒரு 6 மந்த் ஆக போகுது. 6 மந்த் முடியல, இன்னொரு 10 நாளில் 6 மந்த் கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபஸ்ட் டைமே பைக் வாங்கின ஸ்டார்டிங்கில் மைலேஜ் டெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக ஃப்ளாப் தான். செயின் ஸ்ப்ராக்கெட்டும் செயினும் ஃபுல்லாக லூஸாக இருந்துச்சு. ஃபுல்லாக டயர்லேயே ஃபுல்லாக காற்று இல்லை. சேஞ்ச் பண்ண டயர் இப்போது ரீசெண்ட் டைமில் சேஞ்ச் பண்ணது. அப்படியெல்லாம் பண்ணி ஃபுல்லாக மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறோன்னாக்கா நான் பாட்டு எடுத்து பெட்ரோல் 1 லிட்டர் போட்டு அப்படியே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். செயின் எவ்வளோ லூஸாக இருக்குன்னு பார்க்கல, ஏர் ப்ரெஷர் பார்க்கல. இத்தனைக்கு ஆயில் ஃபுல்லாக கருகி போய் இருந்துச்சு. பழைய ஆயில் ஏதோ ஊற்றி வச்சுட்டு இருந்தாங்க. மைலேஜே ஃபஸ்ட் அக்யூரேட் ஆகல. அந்த கண்டிஷன்லேயே 51 வந்துச்சு மைலேஜ். இப்போது இன்ஜின் ஆயிலும் மாற்றிருக்கு, செயினும் டைட் பண்ணிட்டு, ஏர் ப்ரெஷர்லாம் கரெக்டாக செக் பண்ணியிருக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் கரெக்டாக பார்த்து வாங்கிட்டு வந்துருக்கு. முன்னாடி பெட்ரோல் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணும்போது 100 ரூபாய்க்கு அப்படி வாங்கினேன். இப்போ 1 லிட்டர் பெட்ரோல் கரெக்டாக வாங்கியிருக்கு. எவ்வளோ தரான்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது 3:10 ஆச்சு. எத்தனை கிலோமீட்டர்? 4 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். இந்த ரோடெலாம் வராமல் ஸ்ட்ரைட்டாக போகலான்னு தான் நினச்சேன். இங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். ராஜன் சோதிக்கிறான். இது டிராஃபிக்காக இருக்கணும், அந்த ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் இதே கிளச் பிடிச்சி ஓட்டுறோம். இதே டிராஃபிக்கில் ஓட்டுற கணக்கு தான்.
முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக ஓட்டணும், அப்போ தான் மைலேஜ் கரெக்டாக தெரியும். மூணு 13 ஆகுது. கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஓட்டியே வரும். 5 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கோம். இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. 1 ஹவர் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன். 1 ஹவருக்குள்ளே முடிச்சுட்டு வேறு வீடியோ எடுக்க போகலான்னு நினச்சேன். பண்ணிடலாம். மைக் ஆனில் தான் இருக்குது. ஏன் எத்தனை தடவை மைக்கை பார்க்குறேன்னா அந்த அளவுக்கு சம்பவம் நடந்துச்சு ஸ்குவாட். ஏலகிரி ட்ரிப் போகும்போது அப்படி தான், எப்போ ஆனில் இருக்குது எப்போ ஆஃபில் இருக்குன்னே தெரியல. ரிசீவருக்கு சார்ஜர் போடல, அதுதான் என்னோடய ஃபால்ட்டு தான். மைக் ரெண்டுத்துக்கு சார்ஜர் போடணும், ரிசீவருக்கு சார்ஜர் போடல. இப்படியெல்லாம் ஓட்டினா வர மைலேஜ் கூட வராது மாதிரி தெரியுது. பொறுமையாக ஓட்டலான்னு ஒரு மைண்டு இருக்கு. 2 நிமிஷம் அப்படியே பைக்கில் போகும்போது அந்த வீடியோ எடுக்கிறோன்றதே மறந்துட்டு அப்படியே போக சொல்லுது, முறுக்க சொல்லுது. என்ன பண்ணுறது? ஐயோ பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். டாப் பண்ணலாம். இது பார்த்துட்டு திரும்பி சரி நான் பார்த்து பண்ணேன். இல்லை ஓகே தான். அதெல்லாம் இல்லை ஓகே தான். பெட்ரோல் இல்லையா? சரி ஓகே பரவாயில்ல. ஃபஸ்ட்டு விலாக் ஃபஸ்ட்டு சம்பவம் எப்போவுமே ஆக்சிடெண்ட்டா. ஹியூமானிட்டி வீடியோ போடலான்னு பார்த்தா நம்மளுக்கு 4 பேர் ஹியூமானிட்டி வீடியோ போட்டுருப்பாங்க மாதிரி தெரியுது. நல்ல வேலை எதுவும் அடிப்படல. அவங்களுக்கு எதுவும் ஆகலை, நமக்கு எதுவும் ஆகலை. ஓகே தான், பார்த்து சேஃபாக ஓட்டணும். இதுக்கு தான் ரோடை பார்த்து திரும்பணுன்றது. ஒருவேளை நம்ம வளர்ச்சி பிடிக்காம எவனோ சதி பண்ணுறானோ. நல்ல மைக் இருக்கிறதுனால இப்போ நார்மலாக நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகிறோமோ அதே நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும், அப்படியே போயிடலாம். இதே நார்மலாக ஃபோனில் வச்சு எடுக்கணும்னா ஃபோனில் என்ன தான் நாய்ஸ் கேன்சலேஷன் தனியாக இன்னொரு மைக்கே தந்துருந்தாலும் அது அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை. சும்மா நடந்து போகிறதுக்குள்ள செம்ம நாய்ஸ், விண்ட்பிளாஸ்ட் எல்லாம் அப்படியே தெரியும், ஏர் நாய்ஸ் எல்லாம். பார்க்கலாம், வீடியோ நல்லா ரீச் ஆச்சுன்னா அப்படியே ட்ராவல்லே கூட ஃபுல்லாக ட்ராவல்லே இறங்கிடலாம். நல்லா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ஸ்குவாட். நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணலன்னா அப்போ கூட எனக்கு பிடிச்சது வர மாட்டேன். எனக்கு பைக்கில் ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும். நான் லீவ் டைமில் என்கிட்ட கையில் இருக்கிற அமௌண்ட் வச்சு அப்படியே எங்கேயாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸாக அப்படியே சுற்றி பார்த்து அந்த வீடியோ மட்டும் போடலான்னு இருக்கு. நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் டைமாக அப்படியே ட்ராவலில் இறங்கிடலாம். இப்போ நம்ம போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா குடியாத்தலேருந்து பள்ளிகொண்டாலேருந்து லெஃப்ட்டு போகலாமா ரைட்டு போகலாமா? ரைட் போகும். அந்த ரோடு நல்லாயிருக்கும். பள்ளிகொண்டாலேருந்து ரைட் சைடு போனீங்கன்னா அந்த ரோடு நல்லாயிருக்கும். ரைட் சைடுன்னு சொன்னால் உங்களுக்கு புரியுமா இல்லைன்னு தெரியல. பள்ளிகொண்டா டு மாதனூர் இந்த ரோடு சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன இந்த சைடு வந்தால் ட்ரை பண்ணுங்கள் ஸ்குவாட்.
மார்னிங் வியூ தான் செம்மையாக இருக்கும். மார்னிங் வியூ, ஈவினிங் வியூ. மீட்ரு தான் ஒழுங்காக தெரியுதா இல்லையானே தெரியல. ஏன்னா க்ரீன் கலரில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். அது ஏன் ஓட்டிருக்குன்னா, இது பைக் செகண்ட் ஹேண்ட் பைக் தான் வாங்கினது. முன்னாடி ஓனர் வந்து அப்படியே வெயிலே அதிகமாக நிறுத்திருப்பாங்க போல். அது ஏதோ லைட்டாக அந்த வெயிலே நிறுத்தினா அந்த கிளாஸ் மேலெல்லாம் கிராக்ஸ் வரும்ல, அந்த கிராக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இந்த கிராக் நல்லா டால் அடிக்கிறதுனால க்ரீன் கலர் ஸ்டிக்கர் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒட்ட போனது ரெட் கலர் பைக் மேட்ச் ஆகணும், லைட் ரெட் ஒட்ட போனேன். அந்த ஸ்டிக்கர் இல்லாதனால க்ரீன் கலர் ஒட்டியிருக்கேன். இது சிங்கிள் கலர் இல்லை, இது மல்டிபிள் கலர். நைட்டில் பிங்க்காகவும், அப்புறம் ஒரு ஆங்கிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு கலராக தெரியும். அதிகமாக ப்ளூ கலரு, க்ரீன் கலர் தெரியும், நைட்டில் பிங்க் கலரில் தெரியும். 3 டர்ன் பண்ணியிருக்கோம். இங்கே வரைக்கும் ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 56, 15 கிலோமீட்ரு ஓரளவுக்கு அப்படியே டிராஃபிக்காக இருக்கிற ரோட்டில் ஓட்டியிருக்கும். இங்கேருந்து ஹைவே 15 கிலோமீட்டர் வந்து ஹைவே ஓட்டுறோம். ஹைவேல எவ்வளோ ஒரு 55 மெயின்டைன் பண்ணலாமா? ஓகே. ஒரு 4000 RPM, 4000 5000 RPM, ஒரு 55 ஓகே ஆவரேஜ் ஸ்பீடு. நத்திங் 2A ப்ளஸ் 4K 30 FPS அல்ட்ரா வைட்லேயே வருது, நார்மல் ப்ரைமரி கேமராலே வருது, ஃப்ரண்ட் கேமராலே வருது. 4K 30 2A ப்ளஸில் ஓகே தான். ஆனால் 3Aல ஸ்கேம் பண்ணிட்டாங்க. நத்திங் 3Aல பார்த்தீங்கன்னா பேக்கில் நார்மல் ப்ரைமரி கேமரா 4K 30 வரும், அல்ட்ரா வைடு 4K 30 வரும். ஆனால் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1080-60 தான் வரும், 4Kவே சப்போர்ட் கிடையாது. 3 Proவில் வந்து பார்த்தீங்கன்னா 4K 30 கிடைக்கும், 50 மெகா பிக்சல் ஃப்ரண்ட்டில். நத்திங் ஃபோன் 3ல 32 மெகா பிக்சல் தான். ஆனால் 2Aலே அதே மாதிரி தான். 2Aல 32 ஃப்ரண்ட்டில், பேக்கில் 50-50 வந்துடும். அது 4K 30 பேக்கில், ஃப்ரண்ட்டில் 1080-60 வந்துடும். 2A ப்ளஸ் சேம் கான்செப்ட் தான். ஆனால் ப்ரைஸ் தான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசஸர் மட்டும்தான் கொஞ்சம் அப்கிரேடு, கொஞ்சம் தான். அந்த பட்ஜெட்டுக்கு வேறு ஃபோன் எடுத்தாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கேமராக்குன்னு ஒன்று ஃபோக்கஸ் பண்ணால் நத்திங், அதுவும் 2025ல் நத்திங் ஃபோன் பெஸ்ட்டாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் இப்போல்லாம் நிறைய ஃபோன் வந்துச்சு. விவோவில் T4 அல்ட்ரா, அதுக்கப்புறம் OnePlusல ஏதோ ஒரு மாடல். இந்த 2 மாடல் பெஸ்ட்டாக இருக்குது கேமராவில். நத்திங் வீடியோ ஸ்டெபிலேஷன் பெஸ்ட்டாக இருந்துச்சு இருக்கிறதுலே. எந்த ஃபோன் கூட கம்பேர் பண்ணாலும் வீடியோ ஸ்டெபிலேஷன் பெஸ்ட்டு. அது இல்லாமல் கொஞ்சம் பிளாக்காக இருந்தீங்கன்னா நத்திங் வாங்கிடலாம். ஃபில்ட்ரு எதுவும் யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஒயிட்டாக காட்டுறான் நத்திங். இது ஒன்றுத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் 19 கிலோமீட்டர் ஓடி இருக்குது பெரிய கரெக்டாக. மைலேஜ் 19, எங்கேயாச்சும் ஒரு 45 வரும். 45 அதிகமாக தான் வரும், 45 கம்மியாக வரதுக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு ஒரு 55 வந்தால் ஓகேவாக இருக்கும். ஆனால் அவ்வளோ வருவானா நான் தெரில. ஒரு 51 ஃபஸ்ட்டு ஆயிலெல்லாம் மாற்றாதப்போ டெஸ்ட் பண்ணப்போ 51 வந்துச்சு. இப்போ ஒரு 55 வந்தால் கூட எனக்கு ஓகே தான். ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே இந்த பைக் செட் ஆகும். RTR ரேசிங் த்ராட்டல் ரெஸ்பான்ஸ், அந்த பேருக்கான பவர் இந்த பைக் கிட்ட இருக்குது. த்ராட்டல் பண்ணால் லோவர் சிசியில் ஒரு பல்சரோ, ஒரு அப்பாச்சி, இல்லை ஜிக்ஸரு, ஹோண்டா ஷைனு, SP 125 இந்த மாதிரி எந்த பைக் எடுத்தாலும் இருக்கிற பைக்கில் இந்த பைக்கில் இருக்கிற பவர் எனக்கு அதிகமாக தெரியுது. டார்க் அதிகமாக இருக்கும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஒரு பைக் எடுத்துட்டோம், பைக்கை ஓட்டுறோன்னா ஓட்டுற ரோடெல்லாம் எல்லா ரோடுமே நல்ல ரோடு தான். அது மண் ரோடாக இருந்தாலும் சரி, தார் ரோடாக இருந்தாலும் சரி, குண்டும் குழியுமா ஆஃப் ரோடிங்காக இருந்தாலும் சரி. ஒரு பைக்கருக்கு அவன் பைக்கில் ஏறி உக்காந்துட்டான்னா, அவன் ஓட்ட ஆரம்பிச்சிட்டான்னா எல்லாமே நல்ல ரோடு தான். 356
கம்ப்ளீட் ஆக போகுது. 1 ஹவரில் எத்தனை கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம்? இன்னும் 1 கிலோமீட்டர் ஓடனா 38 கிலோமீட்டர். இப்போ தான் ஸ்கோர் 38 கிலோமீட்டர். இவ்வளோ தூரம் ஓட்டியே ஒரு 38 தான். ஐயோ இதுக்கே டயர்டாச்சு. கரெக்டாக 4:01, 1 மணி நேரம் கம்ப்ளீட் ஸ்குவாடு. 1 மணி நேரம் ஓட்டி எவ்வளோ ஓட்டியிருக்கோம்? 42 கிலோமீட்டர் ஓட்டுருவோம் ஸ்குவாட். ஆனால் பைக் இப்போ வரைக்கும் அடங்கலை. ஃபஸ்ட் டைம் இந்த பாலாறு பிரிட்ஜ் மேலே போகிற ஸ்குவாட். ஓ வியூ பாருங்கள், செம்ம அல்டி ஸ்குவாட். மைலேஜ் டெஸ்ட் பண்ண வந்தனோ இல்லையோ, ஆனால் நல்லா இருக்கு. இந்த சைடோட சூரியன் இருக்கிற சைடு தான் நல்லா இருக்கு. ரோடு சூப்பர் ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் டைம் வர இந்த ரோட்டில் நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்துருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க ஸ்குவாட். இப்போ வரைக்கும் 45 மைலேஜ் தந்திருக்கான். எரர். இன்னொரு 5 கிலோமீட்டர் ஓடிடுறான் போதும். தரோம் ஸ்குவாட், தரோம். RTR 160 48 50 அடிக்க போகுது. இப்போ வரைக்கும் அடங்கவே இல்லை. நானே நினச்சி பார்க்கல ஸ்குவாட், ஆனால் இந்த அளவுக்கு மைலேஜ் தருவான்னு. நான் ஒரு 45 எக்ஸ்பெக்ட் பண்ணேன். செம சூப்பர் ஸ்குவாட். அடங்கிட்டான் ஸ்குவாட். கரெக்டாக 52 கிலோமீட்டர் அடங்கிட்டான். ஸ்குவாட் போதண்டா. யாராரு 55 மைலேஜ் போதண்டா. 55 வந்துட்டான் ஸ்குவாட். 55 வந்தால் போதும்னு நினச்சேன். 55 வந்துட்டான். ஓகே தான் ஸ்குவாட். இந்த பவருக்கும் இந்த 55க்கும் பல்சரே 55 to 60. பல்சர் 160 150. பல்சர் 150 55லேருந்து ஒரு 60-62 வருதுன்னு சொன்னாங்க. நம்மளுக்கு 55 வருது RTR. இந்த அதோட பவரும் அதிகம். பவர்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. அந்த பிக்கப் ஸ்டார்டிங் இனிஷியல் டார்க் கொஞ்சம் அதிகமாக தெரியும் சார். பல்சரும் அப்பாச்சும் கம்பேர் பண்ணோம், இனிஷியல் டார்க்கு கொஞ்சம் அப்பாச்சில் நல்லாயிருக்கும். இண்டிகேட்டரை போட்டு யூட்டர்ன் போடுவோம். ஆஃப் ஆயிட்டான் ஸ்குவாட். எவ்வளோ? 98.6. எதுக்கு ஒரு செல்ஃப் அடிக்கலாம். இல்லை ஸ்குவாட், இதுக்கு மேலே கஷ்டப்படுத்த விரும்பலை. பாவம். $98. சரி, இருக்கிற பெட்ரோல் ஊற்றிடுவோம். ஐயோ, குடிக்கிறான்னு கேவலப்படுத்தக்கூடாது. பெட்ரோல் ஊற்றியாச்சு. சிங்கிள் செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகிறான் பார்க்கலாம். சூப்பர் ஸ்குவாடு. பெட்ரோல் ஊற்றி அந்த செகண்ட் ஸ்டார்ட் ஆகிறான். சிங்கிள் செல்ஃப் தான். 98. அந்த ஒரு 600 மீட்டர் ஓடி இருக்கு. அது அப்படியே விட்டோன்னா கூட இருங்க ஸ்குவாட், கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். எவ்வளோ ஓடி இருக்கான் ஸ்குவாட்? RTR 162V. நம்மளோட எரரு 57 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கான் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு. ஓகே,
இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸ்குவாட். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எரே போதும்டா 57 இங்கே வச்சு நான் காலத்தை ஓட்டிடுவேன். ஓகே ஸ்குவாட், பாய்.